ஈரான், இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா இந்த நாடுகளுக்கு இடையேயான போர் ஏதோ பல ஆயிரம் கிலோமீட்டர்களுக்கு அப்பால் நடக்குதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? கண்டிப்பா இல்ல. இந்த போர் இப்போ நேரடியா இந்தியாவோட கழுத்தை நெரிக்க ஆரம்பிச்சிருக்கு. உறுதியாக தெரிந்தது என்னன்னா, சுமார் 98,000 கோடி ரூபாய், அதாவது 11.8 பில்லியன் டாலர் மதிப்பிலான இந்திய வர்த்தகம் இப்போ மிகப்பெரிய ஆபத்துல இருக்கு. கிட்டத்தட்ட 4 லட்சம் டன் பாசுமதி அரிசி நடுக்கடல்லையும் துறைமுகங்கள்லையும் முடங்கி கிடக்குது. இதுதான் இப்போ எல்லாரும் பேசுற முக்கிய காரணம். இங்கேதான் ட்விஸ்ட். இந்த பிரச்சனைக்கு முழு காரணமும் ஒரே ஒரு சின்ன கடல் வழி பாதை தான். அதுதான் ஹார்மோஸ் ஜலசந்தி. இந்த பாதையை ஈரான் மொத்தமா லாக் செஞ்சதுனால இந்திய விவசாயிகளும் நடுத்தர மக்களும் பொருளாதாரமும் பெரிய நெருக்கடியை சந்திக்க வேண்டிய நிலைமை வந்திருக்கு. சரி, இந்த ஹார்மோஸ் ஜலசந்தி ஏன் அவ்வளவு முக்கியம்? உலகத்திலேயே மிக முக்கியமான கடல்வழி பாதையான இது வெறும் 33 கிலோமீட்டர் அகலம் கொண்ட ஒரு சின்ன பகுதி. சர்வதேச ஊடகங்கள் மற்றும் அரசு அறிக்கைகள் கூறுவது என்னவென்றால், இந்த பாதையை கடக்க முயற்சிக்கும் எந்த வர்த்தக கப்பலாக இருந்தாலும் அதை எரித்து விடுவாம் என்று ஈரான் எச்சரித்துள்ளது. உலகத்தோட 20% கச்சா எண்ணெய் வியாபாரம் இந்த வழி மூலியமா தான் நடக்குது. இதைவிட முக்கியமான விஷயம், இந்தியாவோட ஒட்டுமொத்த விவசாய ஏற்றுமதியில ஒரு பெரிய பங்கு இந்த வழியாத்தான் மத்திய கிழக்கு நாடுகளுக்கு போகுது. குறிப்பா ஈரானுக்கும் சவுதி அரேபியாவுக்கும். இந்தியாவுல உற்பத்தியாகும் பாசுமதி அரிசியில 70% வளைகுடா நாடுகளுக்கு தான் போகுது. இது மட்டும் இல்லாம ஈரானுக்கு செல்லும் தேயிலை, மசாலா பொருட்கள், காய்கறிகள், பழங்கள்னு எல்லாமே இப்போ போக்குவரத்து தடையால முடங்கிடுச்சு. இந்த ஒரே விஷயம்தான் முக்கியம். இந்த பாதிப்பு விவசாயிகளை எப்படி தாக்குதுன்னு பார்ப்போம். பஞ்சாப் மற்றும் ஹரியானா விவசாயிகள் தான் இதுல அதிகமா பாதிக்கப்பட்டிருக்காங்க. போர் பதட்டத்தால கப்பல் போக்குவரத்து செலவுகள் மற்றும் காப்பீட்டுத் தொகையை பல மடங்கு ஏத்திட்டாங்க. சில ஊடகங்கள் தெரிவிப்பது போல கப்பல் எரிபொருள் விலை $480 இருந்து $925 உயர்ந்திருக்கு. இதனால உள்ளூர் சந்தையிலேயே பாசுமதி அரிசியோட விலை கணிசமா குறைஞ்சிடுச்சு. விவசாய ஏற்றுமதி ஒரு பக்கம்னா, இன்னொரு பக்கம் நமக்கு வரவேண்டிய எரிபொருளும் சிக்கல்ல இருக்கு. இந்தியாவோட கச்சா எண்ணெய் தேவையில 50%, சமையல் எரிவாயு தேவையில சுமார் 80% இந்த ஹார்முஸ் ஜலசந்தி வழியாதான் இந்தியாவுக்கு வருது. ஒருவேளை இந்த போர் நீண்ட காலத்துக்கு நீடித்தால் இந்தியாவில் பெட்ரோல், டீசல் மற்றும் கேஸ் சிலிண்டர் விலை கடுமையா உயரலாம். இந்த பொருளாதார நெருக்கடியை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இப்போ அடுத்த கட்டம் என்ன? மத்திய வர்த்தக அமைச்சகம் இந்த நிலைமையை தீவிரமா கண்காணிச்சிட்டு வராங்க. ஏற்றுமதியாளர்களுக்கு மாற்று பாதைகளை உருவாக்குறது, காப்பீட்டு சலுகைகளை வழங்குறது பத்தி ஆலோசனைகள் நடந்துட்டு இருக்கு. இந்திய அரிசி ஏற்றுமதியாளர்கள் கூட்டமைப்பு இந்த நெருக்கடியை ஒரு அவசர நிலையா ஃபோர்ஸ் மெஜோர் அறிவிச்சு உடனடியா அரசு உதவி செய்யணும்னு கோரிக்கை வச்சிருக்காங்க. இந்த போர் இன்னும் சில வாரங்கள் நீடிச்சாலும் இந்தியாவோட அந்நிய செலாவணி கையிருப்பும் சாமானிய மக்களோட பாக்கெட்டும் கண்டிப்பா பாதிக்கப்படும். உலக நாடுகள் தலையிட்டு பேச்சுவார்த்தை நடத்தி இதை உடனே முடிவுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் ஒட்டுமொத்த மக்களின் எதிர்பார்ப்பா இருக்கு. உங்களோட கருத்து என்ன? கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.